ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா AK64 மூவியோட அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா Jan 9th நடந்த துபாயில் இருக்க ஏகேவோட ரேசிங் பார்க்குறதுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அதோடைய காரணத்தையும் பார்க்க போகிறோம். என்ன பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜனநாயகத்தோட இஷ்யூ போயிட்டுருக்குது. ஸோ அதில் ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறாரு அனிருத். ரொம்பவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா துபாயில் ஈவெண்ட் வச்சு ஸோ இது பண்ணி படம் இந்த மாதிரி ஆனது ஒரு பார்த்தீங்கன்னாக்கா இரிட்டேட்டிங்கான ஒரு செயல் தான். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா துபாய் ரேசிங் போயிருக்காங்க. ஸோ அஜித் சாரும் மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காரு, ஆறுதலாக பேசியிருக்கிறாரு அனிருத்துக்கு. ஸோ படத்துக்கும் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகும்போது யாராக இருந்தாலும் ஸோ அதை ஒரு பெரிய ஒரு இதுவாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் கடந்து தான் போய் ஆகணும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ ரூல்ஸ் பிரகாரம் போகிறாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தன்னோட ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. ஸோ சொல்லி இல்லாமல் குஸ்பம் கொடுத்து சும்மா என்ஜாய்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேசிங் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஃபோக்கஸாக இருக்கிறாரு அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார். ரேஸில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா 24 hours ரேஸில் ட்ரெயினிங் பண்ணிகிட்ருக்காங்க அவரும் அவர் டீமும். ஸோ லாஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கப் அடிச்சுட்டே இருந்தாங்க. பட்டு இதுக்கு முன்னாடி நடந்த பார்த்தீங்கன்னாக்கா ரேஸில் அவங்களுடைய கார் ரிப்பேர் ஆனதுனால அந்த இதில் அவரால் ஸோ கண்டினியூ பண்ண முடியல ரேஸை. ஸோ அதை அவ்வளோ இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் எல்லா துறையிலையும் வரதான் செய்யும். ஸோ அதை நம்ம ஒரு இதுவாக தான் சேலஞ்சாக தான் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டா அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதுதான் அவர் பின்பற்றுறது. ஸோ அதை தான் அனிருத்துக்கும் மூவிலையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரேஸு நடந்திருக்குது, வேறு லெவலு. ஸோ ஏகப்பட்ட இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டாரு ஸோ அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார். ஸோ அனிருத் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஜம்முன்னு நின்று பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதை காட்சியை கூட பார்க்குறோம் நம்ம. சும்மா இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ ஏகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயங்கரமான சும்மா தெறிக்க விடுற மாதிரி நியூஸ் என்னென்னா AK64 படத்தோட பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவியோட மியூசிக் டைரக்டர் அனிருத் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆதித்ய ரவிச்சந்திரன் மூவி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ஃபேன் அவர். ஸோ குட் பேட் அகிலி வேறு லெவல் தெறிக்க விட்ருப்பார். இப்போ நெக்ஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகேவோட ரேசிங் இந்த இன்பிட்வீன் கேப்பில் அவர் எடுக்க போகிறாரு. அவருக்கு ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் அதுக்கு மியூசிக் அனிருத் தான். ஸோ பிஜிஎம் எல்லாம் தெறிக்க விட்ருவாரு, சொல்லவே வேண்டாம். ஸோ மியூசிக்கும் சரி. ஸோ பயங்கர ஆவலாக ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ மூவியும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா வர தீபாவளிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக. ஸோ 2026 தீபாவளிக்கு ஏகேவோட மூவி அனிருத்தோடைய மியூசிக்கில் பிஜிஎம்மில் ஸோ ஆதித்ய ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் வெளியாகும் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அஜித்குமார் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இத்தனை 60 நாட்னா 60 நாளுக்குள்ளே படத்தை எடுத்துடணும், 40 நாள்னா 40 நாளுக்குள்ளே எடுத்துடணும். ஏன்னா அவர் கண்டினியூஸாக ரேஸ் இருக்கனால. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ டேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி பயங்கர வந்தனும் எல்லா ஷாட்டும் டக்குன்னு கிளிக் ஆகிற மாதிரி அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏன்னா அஜித் சாருக்கு டைம் இல்லை. ஸோ ரேஸில் ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்கிறனால. ஸோ மூவியும் ஒரு பக்கம் பார்த்துட்டு ரேஸும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது கன்ஃபார்மாக. அதுவும் இல்லாமல் பார்த்து அதில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப
டிஃபிகல்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா யங்ஸ்டராக எல்லோரும் வருவாங்க. இவர் இத்தனை வருஷம் கழித்து ரேஸில் வந்து கண்டினியூஸாக 3வது இடத்த பிடிச்சிருக்காரு இந்தியாவுக்காக. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு. அதுவும் இல்லாமல் படத்தையும் நடுப்பெற குட் பேட் அக்லி வேறு நடிக்கணும், இது பண்ணணும். இப்போ ரேசிங்கில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் வேலையே, வேறு எந்த சிந்தனையும் எதுவுமே கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷமாக கண்டினியூஸாக பண்ணி அவங்க வந்து களத்தில் நிற்கணும், ஜெயிக்கணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரேசிங்கும் இப்போ தான் என்ட்ரி ஆனார். அவரோட மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஹாபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவருடைய ஃபேஷன் எல்லாமே வந்து ரேசிங் தான் அவருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் வந்து அவ்வளவும் மைண்டில் பக்காவாக ப்ரிப்பராக இருக்கிறனால தான் வந்தனுமே பக்காவாக அடித்து தூக்கி நிமிஷம் பண்ணி 3வது இடத்த கண்டினியூஸாக தக்க வச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ எங்கே ரேஸ் போனாலுமே ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எப்பயுமே அதுதான் தொழில். ஆனால் அவர் ரேஸும் பண்ணுறாரு, படமும் நடிக்கிறாரு. ஸோ ஏகப்பட்ட ஒரு இது ஃபோட்டோஸ், அதுவும் இல்லாமல் சொல்லவே தேவையில்ல. ரசிகர்கள் வந்து பயங்கர இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே வேணாம். நம்ம சென்னை தமிழ்நாட்டிலலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்று அங்கே வந்து கும்பல் கூடாமல் டீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. டைம் பார்க்காம அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்து அவரே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று வச்சு, ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் உங்களோட ஃபோட்டோலாம் அப்படின்னு வந்து லிங்க்கெல்லாம் க்ரியேட் பண்ணி இரவும் பகலுமா கார் ரேசிங்லாம் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்து எனக்கு என்ன அப்படின்னு தூங்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நின்று ஃபோட்டோ கொடுத்து அதிகாலை விடியுதுங்க அது வரைக்கும் ஃபோட்டோ கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வராரு. ஸோ ஒரு நாளைக்கு அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு நாளைக்கு தூங்குகிற நேரமே ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இல்லை 1.5 ஹவர் தான் தூங்குகிறேன் அப்படின்னு வந்து அவரே வந்து பேட்டியில் சொல்லியிருப்பார், சமீபத்தில் கொடுத்த பேட்டியில். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேஸ் மேலே பற்றும் ஃபேன்ஸ் மேலே மதிப்பும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து எல்லோரும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்பவும் வெற்றி பெறணும், எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு வந்து என்றார். ஸோ எல்லாருமே ஜெயிக்கணும் கன்ஃபார்மாக வாழ்க்கையில், என்னோடய ரசிகர்கள் எல்லாருமே. ஸோ அவங்கவுங்க வேலையை நல்லா ஈடுபாடோடு செய்யுங்க. ஸோ சினிமாவை பாருங்கள், ஃபேன்ஸாக மட்டுமே இருக்காதீங்க ஸோ அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாரு. உங்களோட வேலையை பாருங்கள், எல்லாமே இது பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் சிறந்து விளங்கணும். சூப்பராக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், ஸோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்னு நீங்கள் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்பவும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னோடய ஃபேன்ஸ் எல்லோரையும் வந்து அப்படி நான் பார்க்குறதுக்கு வந்து விரும்புகிறேன். ஸோ எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், ஜெயிச்சு மகிழ்ச்சி சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு வாழணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு அது சந்தோஷம் பார்க்குறதுக்கு அப்படின்னு வந்து இப்போ வந்து அவர் வந்து நியூஸ் வந்து விட்ருக்காரு. அப்படி சொல்லி தமிழோட நம்ம பொங்கல் வாழ்த்துக்களை வந்து அவர் வந்து அவரோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவரோட மூவிக்காக எல்லாருமே வெயிட்டிங்கு. மிகப்பெரிய ட்ரீட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரீட்டு வந்து குட் பேட் அக்லி. ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கனாக்கா தாக்கம் வந்து கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு ஒன்று யாரும் கேட்க ஆரம்பிக்கல, இதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அனிருத் போய் வந்து மீட் பண்ணிட்டாரு. ஸோ அது இல்லாமல் நம்ம ஜனநாயக படத்தோட இதுக்காக ஆறுதலும் சொல்லியிருக்கிறாரு. அஜித் சார் சப்போர்ட்டிங்கும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அடுத்த படம் அனிருத் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மியூசிக்கு எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சும்மா ஆதித்ய ரவிச்சந்திரன் சொல்லவே வேணாம், கதை வந்து இந்த தடவை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போனது வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க அஜித் சாரை வந்து வச்சு எடுத்த மாதிரி எடுத்தோம். பட் இந்த தடவை வந்து கதைக்களம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியா இருந்தாலும் மாஸ் தான் அவர், மாஸாக தான் எடுப்பார். ஸோ அது நம்ம சொல்லவே வேணாம், ஒரு புது விதமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது இதிலேருந்து. ஆனால் கார் ரேஸ் முடித்ததுக்கு
அதுக்கப்புறம் இருக்காது. அது இன் பிட்வீன் டைமில் படம் ஷூட்டிங் வந்து சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டார். ஸோ டக்கு டக்குன்னு சொன்ன தேதியில் படத்தை வந்து பக்காவாக பண்ணி முடிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ரிலீஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் டேட் தள்ளி போடுறது, அப்படி இருந்தால் கூட தீபாவளிக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும் படம் அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா அப்போ தான் இல்லாட்டி ரொம்ப லாங் எடுத்தா மாதிரி ஆகிடும் அஜித் சாரோட படத்துக்கு. அப்புறம் அப்டேட்டுன்னு திருப்பி ஃபேன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கிறாரு. அடிக்கடி அவர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா முன்ன பார்க்க முடியாது, திரையில் தான் பார்க்க முடியும். இப்போ ரேசிங்னால் அடிக்கடி சந்திக்கிறதுனால அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடிக்கடி நிறைய பேர் பார்க்குறாரு, மீட் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஃபோட்டோ கொடுக்குறாரு. ஸோ வீடியோஸ் வந்து அங்கே வருது நிறையா, அவர் ரேசிங்கில் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆடுறாங்க, அவரோட ஆதரவை தெரிவிக்கிறாங்க. பயங்கர சப்போர்ட்டிங்காக இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே, அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அப்டேட் அப்படின்ற அந்த சவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் வராமல் இருக்குது. ஆனால் டைம் நெருங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கன்ஃபார்மாக. ஸோ அதுக்குரிய வேலைப்பாடுகள்லாம் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது பார்த்திங்கனாக்கா இயக்குனர் சைடில் இருந்து. ஸோ இப்போ வந்து அனிருத்தும் பார்த்திங்கனாக்கா இப்போ சந்திச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து தெரிக்க விட போகிறாங்க, தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது மாதிரி அப்டேட் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க யாருமே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட ஆதரவு தான் நமக்கு தேவை. ஸோ இது போன்ற அப்டேட்டுகள் நம்ம வந்து சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.